ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து இந்த மைக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்கோம். இது வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவில் டோல்கேட் இருக்கலாங்க, பைபாஸ் டோல்கேட்டு, அது பக்கத்து தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டு இந்த மைக்கும் அப்படியே கொண்டு வந்துருந்தேன். சரி எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாங்க. நம்ம ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹெல்மெட் மவுண்ட்டில் மாட்டியிருக்கோம். மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷர்ட்டோட எட்ஜில் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ காற்று நல்லா பலமாகவே வீசுது. ஸோ இவ்வளோ காற்று அடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. சவுண்டு கேட்கலான்னு தெரியல, நல்லாவே காற்று அடிக்குதுங்க. பைக்கும் என்னையும் சேர்த்தே தள்ளுது சொல்ல போனால். டோல்கேட் பக்கத்தில் தான் நிறைய வீடுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போலங்க. பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் பக்கத்தில் வீடுங்களே அவ்வளோவா இருக்காது. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப வீடுங்க வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வயலுமே வந்து பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஹெவியாகவே காற்று அடிக்குதுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சவுண்டு எஃபெக்ட்டு இவ்வளோ பெரிய கண்டெய்னர் 4 இருக்குது. கண்டெய்னர் இதெல்லாம் வந்து என்ன கொண்டு போவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கு, காரு அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய கண்டெய்னர்லாம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பறந்து போகிறாரு. டோல் இருக்கா இல்லைன்னே தெரியல. இருக்குதா என்னன்னே ஒன்றும் புரியலங்க. எல்லாம் ஃப்ரீயாக போன மாதிரி தான் இருக்குது. டோல் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த ஃபாஸ்டேக்னு சொல்கிற அந்த இதில் போகிறாங்களான்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி அதுவாகவே வந்து கேட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல கரெக்டாக. இங்கேயுமே ஏதோ கடை ஏதோ கட்டிட்டு இருக்காங்க போல். பக்கத்துலேயே ஒரு அழகான தாமரை குளம் இருக்குது. காற்று நல்லாவே அடிக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே காற்று அடிக்குது. பார்ப்போம் சவுண்ட் எஃபெக்ட். இப்படி போனாலுமே நமக்கு வந்து வடசேரி போயிடலாம். இது பைபாஸ் வழியாக போகும்போது இன்னும் நமக்கு சீக்கிரமாக போன மாதிரி இருக்குங்க. தெரியுதா, அந்த மனுவில் ஹாஸ்பிட்டல் அந்த ரோடு இது. நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்டா மார்க்கெட் அந்த இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம அக்டா மார்க்கெட் பக்கத்தில் பைபாஸ் ஜாயின் ஆகுது ரோடு. ஸோ இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம இந்த மனுவில் ஹாஸ்பிட்டல் அது சொல்லியிருந்தாங்க அந்த ரோடு இது. லாரி அப்படியே போலீஸ்கார் வந்து ஓரம் கட்டுறாரு. லாரி வந்து என்ட்ரி ஆகக்கூடாது சிட்டிக்குள்ளே. பைபாஸ் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கம்பி எவ்வளோ வெயிட் இருக்குங்க, எவ்வளோ பெரிய லாரி. நம்ம அக்டா மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம். காற்று சவுண்டு அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிற சவுண்டு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி கேட்குன்னு பார்க்கலாம். ஓகே, சிட்டின்னாங்க பேர். சிட்டி ரோடு மோசமாக தான் இருக்கு. அவ்வளோ மேடுமாக தான் கிடக்கு. சிட்டியை தாண்டி வெளியில கூட கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குங்க. உள்ள வரும்போது தான் ரோடு ரொம்ப மோசம். இந்த கரெக்டாக இந்த அப்தா மார்க்கெட்லேருந்து பார்க்குறீங்களா, அப்தா மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா வடசேரி வர பள்ளமும் வேடமாக தான் கிடந்தது பாருங்க. எப்படி இருக்கு ரோடு. எப்பா பாலை என்னைக்கு தான் கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே தான் இதை கட்டிட்டு இருக்காங்க. வேலை முடியல. கீழே வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் போகுது.
பள்ளத்தில் இல்லை, இது பார்க்காத நேரத்தில் உள்ள இதனாலேயே வண்டி சீக்கிரமாக ஆஸ்தியாயிரும் போல். ஓகே, 6 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து நமக்கு நல்லா காத்தடிச்ச ஏரியாவும் இருக்குது. இப்போ சுற்றி வந்து பைக்கு கார்னு எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள சவுண்டு கேன்சலேஷன், நாய்ஸ் கேன்சலேஷன் அவங்க பண்ணி தருதான்னு பார்ப்போம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மணி ஆகுது? 10 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 o'clock ஆகுதுங்க. எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ரோடு. மோஸ்ட்லி வந்து 10 o'clock அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிற ரோடு, பெரிய அளவுக்கு டிராஃபிக்லாம் இருக்காது. பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.